குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி இந்தியன் ரைட்டர் ரவீந்திரநாத் டாகூர் எழுதின சுபா என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் சந்திப்பூர் என்கின்ற ஒரு வில்லேஜ், சந்திப்பூர், CHANDIPUR, அந்த சந்திப்பூர் என்ற வில்லேஜில் பனிகாந்தா, BANI, பனிகாந்தா என்ற ஒருவர் வசிக்கிறார். அவருக்கு 3 பெண் குழந்தைகள். ஒருத்தி பேரு சுகேஷினி, இன்னொருத்தி பேரு சுஹாசினி, 3வது பெண் குழந்தை சுபாஷினி. இது சும்மா, அதாவது இந்த கிராமத்துல எல்லாம் பேர் வைக்கிறது ஒரு சும்மா அப்படி வச்சிருவாங்க, அப்படி ஒரு ரைமிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டார். இது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் மீனிங் எல்லாம் யோசிச்சுலாம் வைக்கல. சுகேஷினி, சுகேஷினி அப்படின்னு சொன்னால் கேசம், கூந்தல், அழகான கூந்தலை உடையவள் என்று அர்த்தம் சுகேஷினி. இது மூத்த பெண். அடுத்தது சுஹாசினி. ஹாசினி, ஹாஸ்யம் அப்படின்னா காமெடி, இனிமையாக சிரிப்பவள் அப்படிங்கிறது சுஹாசினி என்ற பேர். 3வது சுபாஷினி, பாஷை அப்படின்னா மொழி, இனிமையாக பேசுகிறவள் என்கின்ற அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தம்லாம் இவங்க பார்க்கல, பேர் வச்சுட்டாங்க 3 குழந்தைக்கு. இதில் இந்த முதல் 2 பேருக்கும் திருமணமாகி அவர்கள் தங்களுடைய கணவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. 3வது குழந்தை சுபாஷினி, இனிமையாக பேசக்கூடியவள் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த சுபாஷினியை எல்லாரும் சுபா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதான் இந்த கதையினுடைய பேர், சுபா. ஆனா இந்த குழந்தைக்கு பேச்சு வராது, ஊமை, பிறவியிலேயே ஒரு டெஃப் அண்ட் டம், ஊமை, காது கேட்காது, சரியா பேச முடியாது இந்த குழந்தை. அதனால ஒரு மாதிரி எல்லோருமே அவங்க வீட்டில் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. 2 அக்காவுக்கும் திருமணமாகி மேரேஜ் ஆகி போயிட்டாங்க, நல்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் இவ இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் எல்லாருக்குமே வருத்தம், வேதனை. அதனால இந்த சுபா என்ன நினச்சிக்குவான்னா, நம்ம இந்த குடும்பத்திற்கு ஒரு கேர்ட்ஸ், ஒரு சாபக்கேடு, நம்ம ஒரு நல்ல குடும்பம், அப்பா அம்மா அக்காலாம் இருக்காங்க, இந்த குடும்பத்தில் நாம் ஒரு சாபக்கேடாக பிறந்துட்டோமே என்று அந்த பெண் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள். எப்பொழுதும் இந்த அம்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க மேலே தான் பிரியம் ஜாஸ்தி. ஆனால் ஈஸியாக பெண் குழந்தைகளோட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு லேடி, இவங்களும் ஒரு கேர்ள் லேடிங்கிறதுனால அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இவளுக்கு பேச்சு வராதுங்கிறதுனால அந்த குறை என்னமோ இவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. தன்னுடைய உடம்பில் ஏற்பட்ட ஒரு கரை, இந்த சுபாஷினி என்ற பெண் தன்னுடைய உடம்புல ஏற்பட்ட ஒரு கரைன்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தையை வெறுப்பாங்க அந்த அம்மா. ஆனால் அப்பாவுக்கு இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா ரொம்ப அவளும் இப்படி வருத்தப்படுறா, கஷ்டப்படுறாளேன்னு நினச்சி அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே கொஞ்சம் பிரியம் அதிகம், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி சூழலில் தான் இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கு. அந்த ஊரில் ஒரு ஆறு போகும். அந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரிவர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேர், பெங்கால் ரிவர். அந்த பெங்கால் ரிவர் இந்த கிராமத்தின் வழியாக ஓடும். இந்த பெங்கால் ரிவரில் அதை நம்ம டாகூர் அதை எழுதும்போது எப்படி பண்ணுறாருன்னா, ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா they are neither rich nor poor. அவங்க ரொம்ப பணக்காரங்களும் இல்லை, ஏழையும் இல்லை, அதான் மிடில் கிளாஸ். அது மாதிரி இந்த ஆறு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தண்ணியும் ஓடாது, ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்டும் கிடக்காது, புவராக வறண்டும் இருக்காது, அதே சமயத்தில் ஓகோன்னு கரை புரண்டும் ஓடாது. எப்பொழுதும் ஒரு நார்மலாக தண்ணி ஓடுகின்ற ஒரு ரிவர். அதைத்தான் அழகாக ஒரு மிடில் கிளாஸ் ரிவர், பீப்புள் மாதிரியான ரிவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த பெங்கால் ரிவர் ஓடுது.
அந்த ஓடும்போது இது ஒரு வில்லேஜ், சந்திப்பூர் என்ற வில்லேஜ். இந்த வில்லேஜினுடைய 2 பக்கத்துலையும் வீடுகள் இருக்கும். இவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்த்தாவே அந்த ஆற்றில் படகோட்டி, சரக்கை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறவன், மக்களை ஒரு கரையிலிருந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறவங்க, அந்த படகு போகும். அந்த போட்மேனை நீங்கள் இங்கே உட்காந்துட்டே பார்க்கலாம். அந்த மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒன்று. இந்த பெண்ணுக்கு பேச்சு வராது. அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த ஆத்தங்கரையில் வந்து உட்காந்துக்குவார். ஆத்தங்கரையில் வந்து உட்காந்துருக்கும் போது அந்த ஆற்றினுடைய சலசலப்பு ஓசை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயாவது பேசுவோம். அது ஒரு கிராமம்தான், நகரம்னா ஒரே இறைச்சலாக இருக்கும். அங்கே அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் பேசுகின்ற ஒலி, ஆற்றினுடைய சலசலப்பு ஓசை, எங்காவது ஒரு பறவையினுடைய சப்தம், இதெல்லாம் இவளுடைய ஹார்ட் பீட்டோட, இதய துடிப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்குவாள். பண்ணி ஏதோ அவங்களோட அந்த இயற்கையோட இவ பேசுகிற மாதிரி இவள் தன்னை உணர்ந்து கொள்வாள். இப்படி தான் இருக்கும். அதனால் இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ஆத்தங்கரையில் வந்து உட்காந்துக்குவாள். ஆத்தங்கரையில் என்ன, அங்கே ஒரு டேமரின் ட்ரீ, ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு கீழே ஆத்தங்கரையில் உட்காந்துக்குவாள். அந்த போட்மேன் பாடுவான். அந்த பாடல் ஓசை கேட்கும். அப்படியே ஆற்றினுடைய சலசலப்பு ஓசை கேட்கும். பறவைகள் ஒலி கேட்கும். மக்கள் பேசுறது கேட்கும். இந்த குரலோட தன்னுடைய குரலை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட அந்த இயற்கையோட உரையாடுற மாதிரி இவள் நினைத்து கொள்வாள். இவ இப்படி இருக்கிறதுனால யாருமே அந்த ஊரில் எந்த குழந்தைங்களும் இவளோட விளையாட மாட்டாங்க. யாரும் எந்த பெண்களும் இவங்களோட விளையாட மாட்டாங்க. அதனால இவ எப்பயுமே தனிமையாகத்தான் இருப்பாள். ஆனால் தனிமையாக இருக்கிற இவளுக்கு ஒரு கம்பேனியன் உண்டு. இவங்க வீட்டில் அந்த பின்கட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாடுகள் கட்டப்பட்டிருக்கும். ஒரு கவ், 2 கவ் இவங்க வீட்டில் இருக்கு. ஒன்றுக்கு பேர் சர்பாஷின்னு பேர், இன்னொன்று பங்குலி. சர்பாஷி, இன்னொன்று பங்குலி. இவளுக்கு இவ வந்து பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு கொட்டாய்க்கு வர்றான் அப்படின்னு தெரிஞ்சா, இவ காலடி ஓசை கேட்ட உடனே அந்த மாடுங்களுக்கு தெரியும் இவ வர்றான்னு சொல்லி. ஆண்டவன் இவளுக்கு ஒரு குறை கொடுத்திருந்தால் கூட இவளுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான கண்கள், நல்ல ஐ லேஷஸ் வந்து ஒரு நல்ல டார்க் ஐ லேஷஸ், நல்ல ஒரு டார்க் ஐஸ் கொடுத்துருப்பா. அந்த கண்களே பேசும். இவ உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒரு சிந்திக்கிறா, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிட்டாவே அவளுடைய லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைப்ரேட் ஆகும். அந்த லிப்ஸ் வைப்ரேட் ஆகுறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது உங்க உள்ளத்துக்கு புரியும். இப்போ நாம பேசணும், இதெல்லாமே டாகூர் சொல்றது. இப்போ நாம பேசணும், சாதாரண மனிதர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதை வந்து அவன் எந்த மொழியில பேசணும்னு நினைக்கிறானோ அதுக்கு அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவான். அப்படி பேசும்போது இவன் என்ன உள்ளத்தில் நினைக்கிறாங்கிறத அப்படி எக்ஸாக்டாக இவனால் சொல்லவே முடியாது. எரர் தான் வரும். எந்த மனிதனும் தான் உள்ளத்தில் அப்படியே நினைக்கின்ற அந்த உணர்வை அப்படியே இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கவே முடியாது. அது மாதிரி தான் இவளுக்கும் இருக்கும். ஆனால் இவளுக்கு அப்படி இல்லை. இவ உள்ளத்தில் நினைக்கிறத அவளுடைய உதடுகள் அப்படி வைப்ரேட் ஆகும், துடிக்கும். அந்த துடிக்கிற உதடுகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உள்ளத்தில் என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கிறத அப்படியே புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் அவளுக்கு. இவ காலடி ஓசை கேட்டாவே அந்த கவுஸ், அந்த 2 சர்பாசி அண்ட் பங்குலி என்ற 2 கவுஸுக்கும் புரியும், வந்துட்டாலும் புரியும். அதுங்க இவ பேசுறத புரிஞ்சுக்கும். இவ அப்படியே போன உடனே அப்படியே அந்த சர்பாசி அப்படியே கட்டு பிடிப்பா. அந்த அப்படியே அதனுடைய கழுத்தோடு சேர்ந்து கட்டி பிடிப்பா. கட்டி பிடிக்கும்போது பங்குலிக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். அதுவும் பக்கத்தில் வந்து அப்படியே இவளுடைய முகத்தை நக்கும். அந்த அளவுக்கு அந்த 2 கவுஸோட இவளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இவ என்ன நினைக்கிறாங்கிறத அதுங்க புரிஞ்சுக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை டெஃபினட்டாக வருவா. ஆனால் வீட்டில் யாராவது இவளை வந்து குறையா நினைக்கிறாங்க, குறையா சொல்கிறாங்கன்னா உள்ளம் வருத்தப்படும். அப்போ வருத்தப்படும் போதும் பின்னாடி வருவாள். ஸோ டெஃபினட் 3 times. அதுக்கு மேலே வீட்டில் ஏற்படுகின்ற துன்பத்திற்கு தகுந்தாற்போல் இந்த பின்னாடி வந்து இந்த கவுஸோட இவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். இவளுடைய நேரம் அப்படித்தான் போகும். அந்த வீட்டில் இந்த கவுஸை தாண்டி சில கோட்ஸ், ஆடுகள் இருக்கு, கிட்டன், பூனைக்குட்டிகளும் இருக்கும். இவ அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டி டக்குன்னு ஒடியாந்து இவ மடியில் படுத்து தூங்கிடும்.
அப்படி தூங்கும்போது உடனே தூக்கியெல்லாம் போட மாட்டார். அப்படியே அதனுடைய கழுத்து பகுதியை அப்படியே தடவி கொடுப்பார். அது ஜம்முன்னு தூங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த கிட்டன், கோட்ஸ், கவுஸ் இவைகளோட தன்னுடைய உறவை, நெருக்கமான உறவை இவள் வைத்துக் கொண்டிருப்பாள். இதுதான் இவளுடையது. அந்த ஊர்ல ஒரு பையன், அவன் பேர் பிரதாப் அப்படின்னு பேரு. அவன் இந்த காசின்ஸ் என்கின்ற ஒரு ஃபேமிலி, காசின்ஸ், GOSSINS, காசின்ஸ் என்ற ஒரு குடும்பம். அந்த காசின்ஸ் என்ற குடும்பத்தினுடைய யங்கஸ்ட் பாய், கடைசி பையன், சின்ன பையன், அவன் பிரதாப்னு பேர். அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ, எந்த வேலைக்கும் லாயக் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆற்றுல வந்து நான் மீன் பிடிக்கிறேன்னு வந்து உட்காந்துக்குவான். தன்னுடைய நேரத்தை பூரா மீன் பிடிக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டே மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு லேசி பாய். அதனால அவங்க குடும்பத்தினால் வெறுக்கப்பட்ட பையன். இந்த மாதிரி ஊருக்கு 2 பேர் இருப்பான். பெரிய நகரங்களில், இப்போ நான் சொல்றது எல்லாமே டாகூர் சொல்றது, வரி விடாம சொல்றேன். ஊருக்குள்ள பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அது ஒரு பப்ளிக், காமன் டு ஆல், எல்லோருக்கும் பொதுவானது. அது மாதிரி வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பொதுவான இந்த 2-3 பேர் இந்த மாதிரி இருப்பான். எல்லாராலையும் ஒதுக்கி விடப்பட்ட அந்த ஆள் இருப்பான். அவன் ஊருக்கு பொது. யார் வேணாலும், தம்பி பிரதாப் இங்கே வாங்க தம்பி, போய் ஏதாவது இதை கொஞ்சம் வாங்கித்தாங்க தம்பி அப்படின்னா போய் வாங்கிட்டு வரும். நீங்கள் அப்படியே அங்கே போனீங்கன்னா இதை கொண்டு போய் கொடுத்துருங்க தம்பி அப்படின்னா கொடுத்துட்டு வந்துடுவான். தம்பி இதை எடுத்துருப்பாங்கன்னா எடுத்துருப்போம். அந்த மாதிரி இது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி. எப்படி வந்து ஒரு டவுனுக்கு ஒரு ஒரு பார்க் மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று காமனாக பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ, அதே மாதிரி வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருப்பாங்க. அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரியான ஒரு ஆள் இந்த பிரதாப், காசின்ஸ் என்ற ஒரு ஃபேமிலியை சார்ந்த பையன். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இவன் வந்து அந்த புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பான். அவன் சுபாவை சு அப்படிதான் கூப்பிடுவான். சு அப்படின்னு கூப்பிடுவான். இவன் பேச முடியாது. அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எப்பொழுதும் இந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேசாமல் இருக்கணும். ஏன்னா அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு அவன் கண்கள் பூரா அந்த தக்கையில் தான் இருக்கும். அது அப்படின்னு ஆடுச்சுன்னா டக்குன்னு அவன் தூக்கணும். அப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ பேசாமல் இவ இருக்கிறதுங்கிறதே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் நேச்சுரலாக பேச மாட்டான். அது அவனுடைய வேலைக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இவனுக்கு சு பிடிக்கும். அதனால சு அப்படி தான் கூப்பிடுவான். இந்த இடத்துல எழுதுறாரு, இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. இட் இஸ் ஹார்ட்லி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம் அப்படின்னு எழுதுறாரு. சிலர் வந்து இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஹார்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம். அப்படி தான் இருக்கும். இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னே புரியாது. அதை பற்றி எங்கேயுமே சொல்லலை. அப்படி இருக்கும். ஆனால் இவன் ஊரில் காசின்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஒதுக்கப்பட்டவன். ஊரில் இவனை எடுபடி மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் நினைப்பா, இவனை நம்ம ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்தணும், பிரதாப்பை வந்து நம்ம பெருசாக ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு இவளான்னு நினச்சிக்குவா. அப்படி ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு இவ சில கற்பனைகள் பண்ணுவாள். இதோ அப்படியே வந்து இவள் ஒரு தேவதை, நீர் தேவதை மாதிரி அப்படியே இந்த ஆற்றில், வாட்டர் நிம்ஃப் அப்படி மாதிரி அப்படியே வாட்டர்லேருந்து வெளியே வந்து அப்படியே ஒரு பாம்பினுடைய தலையில் இருக்கக்கூடிய வைரக்கல்லை எடுத்துக்கிறது மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணுவான். கற்பனை தானே. அப்படியே வைரக்கல்லை எடுத்துக்கிறான். அப்போ பிரதாப் என்ன பண்ணுறான்னா ஆற்றுக்குள்ளே டைவ் பண்ணி அப்படியே உள்ள போய் அண்டர் வேர்ல்டுக்கு போகிறான். அங்கே அண்டர் வேர்ல்டுக்கு போனால் அங்கே ஒரு சில்வர் கேசில், வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு தங்க கட்டில். அந்த தங்க கட்டில் இவ படுத்திருக்கா. அப்படி கற்பனை பண்ணுறான். இவன் அங்கே போய் அந்த வெள்ளிக்கோட்டைக்குள்ளே போய் அங்கே பார்க்குறான் அவளை அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுறான். டக்குன்னு விழிச்சு பார்த்தா அது பனிகாந்தாஸ் ஹவுஸ். அங்கெங்கே போய் சில்வர் முழிச்சு பார்க்குறா, பனிகாந்தாஸ் ஹவுஸ். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்குவான். ஸோ இந்த கற்பனை பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு இவ காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் காதலிக்கிறாங்கங்கிறது மாதிரியெல்லாம் எந்த இடத்தையும் எழுதலை. நீட்டாக சொல்லிடுறாரு, இவங்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது யாருக்குமே ஹார்ட்லி டு அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவார். இப்படி தான் இருக்கும். இப்போ இவளுக்கு இந்த மாதிரி இருக்கு. சில சமயங்களில் என்ன பண்ணா, அப்படியே நைட்டு வந்துச்சுன்னா அப்படியே வெளியில் வந்து அப்படியே மூன் லைட்டை பார்த்து உட்காந்துக்குவா. அமைதியாக இருக்கும். இவனும் அமைதி. அப்படியே நைட்டில் வந்து அந்த மூன் லைட்டை பார்த்தே உட்காந்துக்குவா.
இப்படித்தான் இவருடைய நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு ஒரு திருமணம் செய்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணால் உள்ளூரில் பண்ண முடியாது. அதனால் அவங்க அப்பா வந்து திடீர்னு வெளியூர் போயிடுறார். வெளியூரில் மாப்பிள்ளை தேடி போகிறார். அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து சரி நாம் நாளைக்கு வந்து கல்கட்டா போகணும், அங்கே போய் பாப்பாவுக்கு மேரேஜ் முடிக்கணும், அதனால நாளைக்கு கல்கட்டா போனால் எல்லோரும் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச இவங்க இங்கே இவளுக்கு ஆறுதலாக அப்படியே அந்த பிரதாப் இருக்கான், பின்னாடி கவு 2 இருக்கு, சர்பாசி, பங்குலி, கிட்டன் எல்லாம் இருக்கு. இந்த என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு இவளுக்கு இருக்கும். இதை விட்டு கல்கட்டாவுக்கு போய் அங்கே புதிய ஆட்கள் புதிய மனிதனோட எப்படி இருக்கிறது? இவளுக்கு ரொம்ப வருத்தமாகவும் அழுகையாகவும் வருது. என்ன சொல்றதுன்னே தெரியல. பேரண்ட்ஸ் இப்போ வாய் பேச முடியாத விலங்குகள் என்ன பண்ணால் நம்ம காலை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். காலுக்குள்ளே இப்படி வரும். ஆனால் அது ஏதோ நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண நினைக்குது, ஆனால் அது கம்யூனிகேட் பண்ண தெரியல. அதே மாதிரி இவ அப்படியே அந்த அம்மா அப்பாவனுடைய காலை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்புறம் ஆற்றங்கரைக்கு வர்றா. அங்கே நம்ம பிரதாப் உட்காந்துருக்கான். உட்காந்து மீன் பிடிச்சிருக்கார். அவன் சொல்கிறான், ஓய் சூ, என்ன உனக்கு மேரேஜ்லாம் உங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளை பிடிச்சிட்டார் போல இருக்கு, கல்கட்டாவில் போய் மேரேஜ் பண்ணிக்க போறியாமே, எங்களெல்லாம் மறந்துடாதம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் இவளை ஒன்றும் காதலிக்கிறான்னு கிடையாது. ஒருவேளை இவ உள்ளத்துக்குள்ளே எப்படி இருக்கோ தெரியாது. அதான் சொன்னார் ஹார்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டார். அப்படி சொல்கிறான் அவன். அப்படி சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே அழுகையாக வருது. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சிரிச்சுட்டே சொன்னோடனே இவள் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வர்றா. மத்தியான நேரம் அவங்க அப்பா படுத்திருக்கார். அந்த மத்தியான நேரம் சின்ன தூக்கம் போடுவா, அது மாதிரி படுத்திருக்காரு. அப்பா காலடியில் போய் உட்காந்துருக்கார். அப்பா அவர் எழுந்திருக்கிறார். காலடியில் உட்காந்து அழுகிறார். அவங்க அப்பா எழுந்திருக்கிறாரு. அவருடைய கண்களையும் கண்ணீர் வருது. ஆனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே பின்னாடி போய் தன்னுடைய கவுஸ் எல்லாம் கட்டி பிடிக்கிறார். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட இருந்து ஒரு பிரியா விடை பெற்றுக் கொள்கிறாள். அப்படியே இரவு வருது. விடிஞ்சு போகணும் ஊருக்கு. இரவு வந்த உடனே ஆற்றங்கரைக்கு அப்படியே வெளியில் வர்றா. அது 10th மூன், 10வது நாள். சந்திரன் தெரியுது. அந்த நில ஒளியில் அந்த ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் தரை இருக்குது. அந்த புல் தரையில் அப்படியே கீழே விழுந்து படுத்து அந்த புல் தரையை அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறான். பண்ணிட்டு சொல்கிறான், நேச்சர் காட், பூமாதேவியே என்னை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி இவ படுத்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது பூமி தாயை கட்டி பிடித்து என்னை நீ கைவிட்டுறாத என்று அப்படி சொல்லுவதை போல் அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அடுத்த நாள் காலை பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கல்கட்டாவுக்கு வர்றாங்க. கல்கட்டாவில் ஒரு சில நாட்கள் போகுது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா வந்து அவசர அவசரமாக இவளை வந்து ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டி விட்றாங்க. இருக்கிற நல்ல பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸும் ஆபரணங்கள்லாம் அணிவிச்சு அவளிடம் இருந்த இயற்கையான அழகை கொன்னுடுறாங்க. எழுதுறாரு. நான் பார்த்துருக்கேன். ஒரு அழகான பெண்கள் கூட நம்ம ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மேரேஜ் டே அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பூதமாக இருக்கும். அப்படியே மேக்கப் போட்டு பல ஆயிரங்கள் செலவழித்து எதுக்காக அந்த மேக்கப் போடுறாங்கன்னே தெரியல. அப்படி ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு மேக்கப் போட்டு உட்காந்துருப்பாங்க. நமக்கு ஏன்டா இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நமக்கு தோணும். என் டாக்டர் மேரேஜில் ஐ ஃபெல்ட் அழகான பொண்ணை எப்படி அது ஓவர் மேரேஜ், இதுக்கு 1000 rupees, thousands of rupees we spent to kill the natural beauty. இதை சொல்கிறார். அவங்க அம்மா நகையெல்லாம் அணிவிச்சு அவளுடைய இயற்கையான அழகை கொள்ளுகிறாள் அப்படின்னு எழுதுகிறார். அழகை கொன்று ரெடியாக இருக்கா. அப்போது மாப்பிள்ளை தன்னுடைய தோழனோட வர்றாரு. அந்த இடத்துல இவர் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் வரான். வந்த உடனே அவன் முன்னாடி ஒரு எக்ஸாமினர் முன்னாடி போகிற மாதிரி அவன் இன்ஸ்பெக்ட் பண்ண வரான். பொண்ணு பார்க்க வர்றதை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வர்றான். இந்த பொண்ணு அங்கே ஒரு எக்ஸாமினர் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி அப்படியே போய் நிற்கிது.
அவன் அப்படியே ஒரு டீப்பாக ஸ்கேன் பண்ணுறான். இவன் அப்படியே முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கா. அவன் ரொம்ப நேரம் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். இவள் கண்கள்லாம் அழுறா. அவங்க அம்மா ரெடி பண்ணும்போதே அழுகிறா. அவங்க அம்மா திட்டுறா, பார் இப்படியா அழுகாத, அழுதுன்னா முகமே ஒரு மாதிரி ஆகிடும், அதனால அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க, அழக்கூடாது அப்படின்னு திட்டி தான் கொண்டு வந்து விடுறாங்க. அதனால அவட அழாமல் அப்படி வந்து நிற்கிறா. இவன் ரொம்ப நேரம் அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு அழுகை வருது. அழுகை வந்த உடனே அந்த அழுகை இவளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஒரு முத்து சிப்பிக்குள்ள ஒரு பனித்துளி விழுந்த உடனே அது முத்தா மாறிடுது. அப்போ சாதாரண ஒரு சிப்பி ஒரு பனித்துளி விழுந்த உடனே அது வேல்யூபிள் பேர்லா மாறுது. அது மாதிரி இவளுடைய அழகுல அந்த கண்ணீர் சிந்தின உடனே அது ஒரு வேல்யூபிளா மாறிடுது. அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் என்ன நினைச்சுக்கிறான், சரி அம்மா அப்பா மேல ரொம்ப அஃபெக்ஷனேட் கேர்ள், அவங்கள பிரிஞ்சு வர்றதுக்காக முடியாமல் இது அழுகுது, ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்றான். அதாவது அழுதுகிட்டு அப்படியே அம்மா அப்பா மேலே ரொம்ப பிரியப்பட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இவன் எதிர்த்து பேச மாட்டான், இவன் ரொம்ப அடக்கமான ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாட் பேட் அப்படிங்கிறான். நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எஸ் சொல்லிடுறாரு. எஸ் சொன்ன உடனே அப்புறம் வழக்கம் போல் இந்த பஞ்சாங்கம் பார்க்கறது, ஜாதக பரிவர்த்தனை இதெல்லாம் நடந்து ஒரு நல்ல நாள் பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் நடக்குது. திருமணம் ஆன உடனே அவன் அந்த ஹஸ்பண்ட் ஒரு வெஸ்டில், இப்போ நடக்கிறது கல்கட்டாவுடைய மேற்கு பகுதியில் அவனுக்கு வேலை. அதனால் அவன் மேற்கு பகுதியில் மனைவியும் அழைச்சிக்கிட்டு, நம்ம சுபாவையும் அழைச்சிக்கிட்டு அவன் போயிடுறான். பேரண்ட்ஸ் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ சுபாவை அழைச்சிட்டு அவன் புது இடத்துக்கு போகிறான். போன உடனே புது பொண்ணு வந்திருக்கு இல்லையா, அப்போ அந்த பெரிய நகரம் தானே, அந்த நகரத்தில் எல்லாரும் புது பொண்ணு வந்திருக்கு எல்லாரும் வர்றாங்க. வந்து பார்த்த உடனே 10 நாள்லேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு ஊமை பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சுபா யாருக்கிட்டையும் பேச முடியாது, ஏன்னா இவளுக்கு பேச்சு வராது, பேச முடியாது. இவள் யாருக்கிட்டையும் பேசலை. ஆனால் எல்லாருமே இவள் ஊமை என்று பேச ஆரம்பிச்சுறாங்க, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, காதில் விழுகுது. எழுதுறாரு, அவளுடைய சைலண்ட் ஹார்ட்ல என்லெஸ் வாய்ஸ்லெஸ், முடிவில்லாத குரலில்லாத அழுகை, வீப்பிங், என்லெஸ் வாய்லெஸ் வீப்பிங் இன் ஹர் சைலண்ட் ஹார்ட் அப்படின்னு எழுதிட்டு, இந்த அழுகை யாருக்கும் கேட்காது. ஏன்னா அமைதியான இதயத்தில் முடிவில்லாத அழுகை அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கா. வாய்ஸ்லெஸ், குரல் இல்லாத முடிவில்லாத அழுகையை அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். யாராவது இந்த ஹார்ட் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே, இதயத்தை தேடுபவர்கள் என்று யாராவது இருந்தால் அவர்களுடைய காதிலே இவளுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு எழுதுறாரு. அவங்க காதுக்கு தான் இது கேட்கும். இவளுக்கு ரொம்ப இவளோட நெருக்கமான, இவளை புரிஞ்சுக்கிட்டவங்களெல்லாம் ஊரில் விட்டு வந்தா. அம்மா அப்பாவை சொல்ல, அந்த கவுஸு, அந்த சர்பாசி, கங்குலி, கோட்ஸு, கிட்டன், ஈவன் பிரதாப், அவனை ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இவளை குறையே சொல்ல மாட்டான். சும்மா அவன் பாட்டு பிடிச்சிருப்பான், இவன் உட்காந்துருப்பா. இவன் சைலண்டாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அப்போ அவனையே இவளுக்கு பிடிக்கும், அதனால பிடிக்கும். அவன் ஒன்றும் குறை சொல்கிறதில்ல. இப்படி இவர்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எல்லாம் புதுசு, எல்லாரும் இவளை வந்து காதுபட சொல்கிறாங்க, இவள் ஊமை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அது கேட்குது. அப்படி அழுது கொண்டிருக்கின்றாள். இவர்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமேன்னு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். இப்போ அந்த ஹஸ்பண்ட் வரான். the last 2 lines வந்துட்டு தன்னுடைய கண்களையும் காதுகளையும் பயன்படுத்தி மறுபடியும் அப்படியே அவளை ரொம்ப another careful examination. He made another careful examination by using both his eyes and ears. தன்னுடைய காதுகளையும் கண்களையும் பயன்படுத்தி மீண்டும் ஒரு தடவை அவளை அப்படியே எக்ஸாம் பண்றான். அந்த வேர்ட் இதான் வேர்ட், அந்த லாஸ்ட் 2 lines. அதில் கடைசி ஒரு 3 வார்த்தை.
and married a second wife who could speak. முடிச்சிட்டார். அப்படியே பார்க்குறான். ரெண்டாவது தடவை அவளை கண்களையும் காதுகளையும் வைத்து அப்படியே அவளை நல்ல ஆராய்ந்து பார்த்து இரண்டாவது ஒரு பெண்ணை, பேசக்கூடிய ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டான். முடிச்சிட்டார். See how pathetic. நீங்க அந்த டாகூர் இந்த பொண்ணினுடைய உணர்வுகளை எப்படி எழுதியிருக்காருங்கிறத நான் சரியாக கன்வே பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் படிக்கணும். இந்த வேர்ல்டு ஷார்ட் ஸ்டோரிஸுங்கிறது அந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தான் தெரியும். அதனால தான் கதையை ஒரு தடவை சொன்னேன். ஒரு 7-8 பக்கம் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் நெட்டில் படம் வரும். 7-8 பக்கம் கதையை நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னா தான் அந்த உணர்வுகள் உங்களை புழிஞ்சு எடுக்கும். எனக்கு புழிஞ்சு எடுத்துருக்கு. நான் ஏதோ உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். அந்த கடைசி ஒரு வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிடுவான். மறுபடியும் சொல்கிறான். By using both his eyes and ears, he examined her carefully and married a second wife who could speak. முடிச்சிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய முடிவை ஜஸ்ட் அப்படிங்கிற இடத்துல எடுத்துட்டான். இப்போ சுபாவனுடைய நிலைமை. தேங்க்யூ.